ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்க வியூவர்ஸ்க்கு பல பேருக்கு தெரியாது, நம்ம சேனலோட தனித்துவமே ஃபாரன்சிக் கேசஸ் தான். நான் சேனல் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ஏர்லியர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரன்சிக், அதுவும் ஃபாரின் கேசஸ் தான் போடுவேன். பட் நாளடைவில் வியூஸ் சரியாக கிடைக்க மாட்டேதுன்னு இந்தியன் கேசஸ்க்கு மூவ் ஆகிட்டேன். இப்போ இந்தியன் கேசஸ்னால சேனல் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்ச நாள் அந்த ஃபாரின் கேசஸ் போடுறேன். இப்போ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஈவன் அந்த ஃபாரின் இன்வெஸ்டிகேஷனை வந்து வியூவர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குறத என்னால் உணர முடியுது. அதனால் நம்ம சேனலில் இனிமேல் நிறையா சும்மா வேறு லெவல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற மாதிரி நிறைய ஃபாரின் கேசஸ் நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, யூஎஸில் இருக்க ஃப்ளோரிடாவில் ஓக்கலூசா அப்படிங்கிற ஒரு கவுண்டி இருக்குது. அந்த கவுண்டியில் ஃபோர்ட் வால்டன் பீச்சுங்கிற ஒரு ஏரியா இருக்குது. நம்மளுக்கே தெரியும் ஃப்ளோரிடானா நிறைய பீச்சஸ் இருக்கும். பட் இந்த ஃபோர்ட் வால்டன் பீச்சுங்கிற ஏரியா எப்படி இருக்குன்னா, சில இடத்துல நிறைய அடர்ந்த காட்டுப்பகுதி, உடட் ஏரியா இருக்கும். ஈவன் சில வீடுகள் எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். ஈவன் அந்த வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறத்துலையும் சரி, வீட்டை விட்டு வெளியில வந்தாலே பக்கத்துல நல்ல மரங்களும் புதர்களும் அடர்ந்து இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியை வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஃபோர்ட் வால்டன் பீச்சோட ஐசோலேட்டட் ஏரியால இருக்க ஒரு வீட்டில் 3-4 சின்ன பசங்க இருக்காங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில வெளியில வந்து அந்த வீட்டை சுத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. சில சமயம் அவங்க அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு அப்படி கொஞ்சம் இன்டீரியரா காட்டுக்குள்ள போய் விளையாண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 1999 இந்த வீட்டை சேர்ந்த ஒரு 4 பசங்க அந்த அம்மாவுக்கு தெரியாம அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள விளையாட போறாங்க. கொஞ்ச தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ள போறாங்க. அப்படி போகும்போது தொலை தூரத்துல கருப்பா ஒரு பொருளை பார்க்குறாங்க. அந்த பசங்க பலமுறை இந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்ததில்லை. அவங்களுக்கு என்னன்னே புரியல. பக்கத்தில் போய் பார்த்தாங்கல்ல, மிரண்டு போயிட்டாங்க. அந்த பசங்க என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் எரிஞ்சு போன ஒரு மனிதனோட சடலத்தை பார்க்குறாங்க. ஒரு 80% எரிஞ்சு போச்சு. நல்ல எலும்புகள் தான் வெளியில் தெரியுது. பக்காவான ஸ்கெலிட்டன் ஃபுல்லாக கருகிய நிலையில் இருக்கு. இதில் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற பயமுறுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எலும்புக்கூடோட கைகளை ஒரு இரும்பு சங்கிலியால் அந்த மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னா அந்த பசங்க அலறி அடிச்சுட்டு திரும்ப காட்டுக்குள்ளேருந்து வர்றாங்க. அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இந்த பசங்க என்ன பார்த்தோங்கிறத சொல்கிறாங்க. அந்த பெண்மணியும் பல வருடங்கள் அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வையும் இந்த மாதிரி ஒரு கிரைமையும் இந்த காட்டுக்குள்ள அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. உடனே 911க்கு கால் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த சிறிது நேரத்திலே போலீஸ், பாராமெடிக், ஃபாரன்சிக் டீம் எல்லாரும் இந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வர்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிரைம் சீனை போய் பார்க்கும்போது அந்த டிடெக்டிவ் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அவரோட வாழ்க்கையில் எவ்வளவோ கிரைம் கேசஸை பார்த்துருக்காரு. கொடுமையான மரணத்தையும் கொடுமையான கொலைகளையும் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்ட பல நிகழ்வுகளையும் பார்த்துருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு கிரைமை அவர் பார்த்ததே இல்லை. அதாவது அவர் பார்க்கும்போது விசிபிளாக என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனிதனை கையில் இப்படி இரும்பு சங்கிலியை போட்டு மரத்தில் கெட்டி வச்சு அந்த மனிதனை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணி அதுக்கப்புறம் நெருப்பு வச்சு எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. உண்மையிலே அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒன்று மட்டும் அவங்களால யூகிக்க முடியுது, கொலை செய்யப்பட்ட இந்த நபரோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரைம் சீனில் என்ன தடயம் கிடைக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணிடுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 3 மிக முக்கியமான விஷயம் கிடைக்குது. நிறைய சோடா கேன் கிடைக்குது. இப்போ ஃபேண்டா பார்த்துருப்பீங்களா, ஒரு சின்ன சோடா பாட்டில், அந்த மாதிரி சில பாட்டில் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு டக்ட் டேப் கிடைக்குது. மேபி இந்த டக்ட் டேப்பை வச்சு தான் அந்த நபரையோ ஆணையோ பெண்ணையோ கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அதோட மீதம் இருக்கிற அந்த டக்ட் டேப்பை வந்து தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த டக்ட் டேப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எரிந்த நிலையில சில ஆடைகளை கண்டுபிடிக்கிறாங்க. மேபி கொலை செய்யப்பட்ட இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ சொந்தமான ஆடையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிரைம் சீன்ல கிடைச்ச 3 வெவ்வேறு விதமான தடயங்களை ஃபாரன்சிக் டீம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கிரைம் சீன் வந்து முற்றிலும் வித்தியாசமானது. அதுக்கு வந்து பல காரணிகள் இருக்கு. முதல் விஷயம், மற்ற கிரைம் சீனுக்கும் இந்த கிரைம் சீனுக்கும் பார்க்குற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த டிடெக்டிவ் இந்த எரிஞ்சு போன சடலத்தை உற்று நோக்கி பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய பூச்சிகள் இருக்கு. அந்த பூச்சிகளும் எரிஞ்ச நிலையில இருக்கு. நம்ம நிறைய கிரைம் கேஸ்ல பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு பொது வெளியில ஒரு மனிதனோட சடலம் கண்டுபிடிக்கும் போது அடிக்கடி நிறைய பூச்சிகள் வரும். அதுல இனப்பெருக்கம் செய்யும். அதை வச்சு இந்த எண்டோமாலஜிஸ்ட் வந்து டெத் டைம்லாம் கண்டுபிடிப்பாங்க. அது ஃபைன். பட் இந்த மனிதனோட இறந்த சடலத்துக்கு உள்ள அந்த சடலம் எரிக்கப்பட்டதோட சேர்த்து
நிறைய பூச்சிகளும் எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மனிதனை கொலை பண்ணிருக்காங்க, அந்த பாடி வந்து டீகம்போஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கொலைகாரங்க இந்த இடத்துக்கு வந்து மேபி தடயங்களை அழிக்கிறதுக்காக இந்த நபரோட உடம்பு மேல நெருப்பை வச்சு எரிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயமா பார்க்கப்படுது. மேலும் ஃபாரன்சிக் டீம் ஃபர்ஸ்ட் இந்த சடலத்தை பார்க்கும்போது உடல் பகுதியில் எங்க பெரிய காயம் ஏற்பட்ட மாதிரி தெரியல, பட் இந்த கழுத்து பகுதியில் அந்த நபருக்கு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்ட மாதிரி தெரியுது. பட் நம்ம வெறும் கண்ணால பார்க்கும்போது இது ஆனா பெண்ணா, இந்த நபர் எப்படி மரணம் அடைஞ்சாரு அப்படிங்கறத யாராலையும் சொல்ல முடியாது. மேபி ஃபாரன்சிக் டீம் அதை லேபுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்கெலிட்டனை ஃபுல்லா அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாதான் இந்த நபரோட இறுதி நிமிடங்களும் இந்த நபர் எப்படி கொலை செய்யப்பட்டாருங்கிறதும் தெரிய வரும். பேத்தாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எலும்புகள் எல்லாத்தையுமே லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிறது கொலை செய்யப்பட்டது ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 35 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 6 அடி உயரமுள்ள ஒரு ஆஜானுபாகுவான ஒரு ஆண் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்துறாங்க. சரி, அந்த உடம்பு ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. எதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்கன்னா, அந்த நபர் எப்படி மரணம் அடைஞ்சிருக்காருன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நெஞ்சில் ஏதாவது துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணால் துப்பாக்கி குண்டுகள் தொலைச்சிட்டு போன அந்த எலும்புகளில் அந்த துப்பாக்கி குண்டுகள் பாஞ்ச தடயம் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை கத்தியால் வச்சு குத்தி கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கத்தி சதைப்பகுதியும் தாண்டி எலும்புகளையும் சேதப்படுத்தியிருக்கும். எலும்புகளில் அந்த கத்தியோட டூல் மார்க்னு சொல்லுவாங்க, அதையும் கண்டுபிடிக்கலாம். பட் கொலை செய்யப்பட்ட இந்த நபரோட உடம்பு ஃபுல்லாக எக்ஸ்ரே பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சின்ன காயத்தை கூட கழுத்துக்கு கீழே கண்டுபிடிக்க முடியல. பட் பேத்தாலஜிஸ்ட் பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனிதனோட உடம்புல பல இடத்துல எலும்பு முறிவுகள் இருக்கு. அதுவும் இந்த 2 கை பகுதிகளும் எலும்பு முறிவு இருக்கிறதுனால இது மேபி டிஃபென்சிவ் வூண்டா இருக்கலாம். இந்த நபரை யாரோ தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க, அவர் தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக கையை எப்படி தடுத்திருக்காரு. அப்ப அந்த கைகளில் காயம் ஏற்பட்டு இந்த கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மனிதனோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த மனிதனோட மண்டையோட செக் பண்ணி பார்க்கும்போது பல இடத்துல ஒரு கடுமையான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கின காயம் இருக்கு. ஆங்கிலத்தில் பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமான்னு சொல்லுவாங்க. தலையில மட்டுமல்ல, அவங்களோட கழுத்து பகுதியிலையும் நிறைய காயம் இருக்கிறதுனால மேபி ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு இந்த நபரை அடிச்சே கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத பேத்தாலஜிஸ்ட் உறுதிப்படுத்துறாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்டோமாலஜிஸ்டுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இவனை கொலை பண்ணிட்டு பூச்சிகள் வந்ததுக்கு அப்புறம் நெருப்பு வச்சுட்டு போனாங்களா, இல்ல இந்த மனிதனோட கொலை பண்ணிட்டு நெருப்பு வச்சதுக்கு அப்புறம் அங்கங்க கொஞ்சம் சதைப்பகுதிகள் இருந்திருக்கு, அதை சாப்பிட்றதுக்காக அந்த பூச்சிகள் வந்திருக்கலாம், அப்ப அந்த நெருப்புல மாட்டி மரணம் அடைஞ்சிருக்கலாம். ஸோ உண்மையிலேயே இந்த பூச்சிகள் எப்படி இறந்து போச்சு, அந்த டைம் லைன் ஆர்டர் என்னங்கிறத யாராலையும் யூகிக்க முடியல. பட் இந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கறாங்க. அதுக்குரிய காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மனிதனோட உடல் பாகங்கள் 80% மட்டும்தான் எரிஞ்சிருக்கு. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சதைப்பகுதிகள் இருக்கு. ஸோ அதுல இருந்து இந்த நபரோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மேபி ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த நபரோட 10 விரல்களை பார்க்கும்போது 9 விரல்கள் நெருப்புல கருகி இருக்கு. பட் அவரோட இடது கையில் இருக்கிற இந்த தம்ப், இந்த விரல் மட்டும், கட்டை விரல் மட்டுமே கொஞ்சம் சேதமடையாம இருக்கிறத பார்க்குறாங்க. பட் அதை சுத்தி பல ஏரியா எரிஞ்சு போனா கூட இந்த கைரேகை எடுக்கிற ஏரியா மட்டும் நெருப்புல கருகாம இருக்கிறதுனால அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எடுக்கிறாங்க. இதுதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் அதை வச்சு போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிற நோன் டேட்டா பேஸ்ல செக் பண்ணி கொலை செய்யப்பட்ட இந்த நபரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சி பண்ற இந்த நேரத்தில் பேத்தாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நபர் கொலை செய்யப்பட்டு 1 மாதம் இருக்குங்கிறாங்க. ஸோ மார்ச் மாதம் 4ஆம் தேதி கண்டுபிடிச்சாங்கன்னா மேபி பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிறதா அனுமானம். இப்போ போலீஸ் வழக்கம் போல அந்த பிப்ரவரி மாசமோ இல்ல ஜனவரி எண்ட்லயோ மிஸ்ஸிங் பர்சன், யாராவது ஒரு ஆண் 35 ல இருந்து 40 வயசை ஒத்த நபர் மிஸ் ஆயிருக்காருன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சல்லடை போட்டு தேடும்போது பல கம்ப்ளைண்ட் வந்தா கூட ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அதாவது ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற ஒரு நபர் என்ன சொல்றாரு, சார் என் கூட ரெஸ்டாரண்ட்ல ஒரு நபர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, திடீர்னு வேலைக்கு வரல, அவர் வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தேன், அந்த நபரை மீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பட் இந்த கேஸை பார்க்கும்போது
இந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட உடலும் அந்த மிஸ்ஸிங் பர்சனும் நிறைய ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கறாங்க. அப்போ ஒருவேளை அந்த காட்டுக்குள்ள எரிக்கப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் ஏன் இந்த நபருக்கு சொந்தமானதா இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் என்ன பண்றாங்க, யாரு இந்த நபர் மிஸ் ஆயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க்கரை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் கடந்த ஒரு மாதமா ஏன் கூட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த கார்லஸ் ரிச்சர்டுங்கிற ஒரு நபர் மிஸ் ஆயிட்டாரு. அவர் பேசிக்காவே ஒரு ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்தவர். ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸில் வந்து சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து திருமணம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆச்சு, 2 குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள் மனைவி கூட இருக்காங்க. இங்க தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தார் சார். ஸோ அவரோட அன்றாட வாழ்க்கை தேவைக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தாரு. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒன்னா வேலை பார்த்தோம் சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து அந்த நபரை காணும் சார். நானும் எவ்வளவோ தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அவர் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். அப்படிப்பட்ட ஒரு நபர் திடீர்னு மிஸ் ஆனது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, நீங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணீங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, போலீஸ் விசாரணை பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு, ஆமா சார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட அப்பார்ட்மெண்ட்ல போய் பார்த்தாரு, அதுக்குரிய ரெக்கார்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ இந்த கொலை வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் அந்த மிஸ்ஸிங் பர்சன் ரெக்கார்டை பார்க்குறாரு. அதில் என்ன மாதிரி விசாரணை நடத்தப்பட்டிருக்குன்னா, இந்த நபர், அதாவது ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற நபர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்டல் ரிச்சர்ட்ஸ்ங்கிற நபரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது பெல் அடிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து கதவை திறக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு 15 வயசு இருக்கும், இல்ல ஒரு 16 வயசு இருக்கும். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு கார்ட்லஸ் ரிச்சர்டை தெரியுமான்னு கேட்குறாங்க. சார் நல்லாவே தெரியும், இந்த அப்பார்ட்மெண்ட் அவருக்கு சொந்தமானதான். பட் இது ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட், அவருக்கு இவ்வளவு தேவையில்லை. 3 பெட்ரூம் இருக்கிறதுனால இதுல ஒரு பெட்ரூமை எனக்கு உள்வாடகைக்கு விட்டுருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. அப்போ லிவிங் ரூம்ல இன்னொரு சின்ன டீனேஜ் பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அவனும் ஸ்கூல் படிக்கிற பையன் தான். அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காரு, இவர் யாருன்னு கேட்டுக்கு, சார் என்னோட பாய் ஃப்ரெண்டு சார்ங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சரி ஓகேம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கார்டல் ரிச்சர்ட் எங்க போனார்னு உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் உண்மையிலேயே எங்களுக்கு அதான் சார் சர்ப்ரைஸா இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்தது. அந்த பேப்பரை படிச்சு பார்த்தாரு. திடீர்னு பதட்டம் ஆயிட்டாரு. அப்ப தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாரு. எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் எங்க போனாருன்னு எங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி அவர் வீட்டில் உள்வாடகைக்கு இருக்கிற அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சொல்லுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, சரிம்மா உங்கள் வீடெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாமாங்கிறாங்க. தாராளமாக செக் பண்ணி பாருங்கிறாங்க. அவரும் அந்த வீடை ஃபுல்லாக பார்க்குறாரு. இந்த வீட்டுக்குள்ளே எந்த விதமான கிரைம் நடந்த மாதிரியும் தெரியல. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த பெண்கிட்ட அவரோட கார்டு, ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, இங்கே பாருமா, கார்ட்லஸ் ரிச்சர்ட் எப்பயாவது வீட்டுக்கு வந்தால் உடனே எனக்கு தகவல் பண்ணுங்கிற மாதிரி அந்த 15 வயசு பொண்ணுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் அந்த இனிஷியல் மிஸ்ஸிங் பர்சன் கேஸில் போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருங்கிறத இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்டது கார்ட்லஸ் ரிச்சர்டா இருக்கலாம்ங்கிறது ஒரு அனுமானம் தான். இந்த டயத்தில் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கிட்ட இருக்க நேஷன் வைட் டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக ஒரு மேட்ச் கிடைக்குது. இதே கார்ட்லஸ் ரிச்சர்டுங்கிற நபரோட மேட்ச் ஆகுது. அவர் ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்ததுனால கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்ட அந்த டேட்டா இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதே டயத்தில் போலீஸும் இந்த மிஸ்ஸிங் பர்சன்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 50% சால்வ் ஆயிடுச்சு. கொலை செய்யப்பட்ட நபர் யாருன்னு தெரியுது, அவரோட ஐடென்டிட்டி தெரியுது. சாதாரண நபர் கிடையாது. அவர் ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்து, அதாவது தன்னோட 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்து அவரை யாரு கொலை பண்ணாங்க, அவரை கொலை பண்ணதுக்குரிய மோட்டிவ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. போலீஸ் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ கிரைம் சீன் பார்த்திருப்பாங்க. கொலை பண்றது, துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றது, கத்தியால குத்துறது, எவ்வளவோ பார்த்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நடு காட்டுக்குள்ள சங்கிலியால கெட்டி கொடுமைப்படுத்தி நெருப்பு வச்சு கொலை பண்ண இவ்வளவு கொடூரமான கிரைம் சீனை பார்த்ததுல, அதுவும் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆபீசருக்கு இப்படி நடந்தது உண்மையிலே எல்லாத்துக்கும் பேரதிர்ச்சியா இருக்கு. சோ இந்த கார்ட்லஸ் ரிச்சர்ட்ங்கிற நபர் யாரு, இவரை யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக இவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அமெரிக்கால நடந்த பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த கார்ட்லஸ் ரிச்சர்டுக்கு என்ன நிகழ்ந்தது, அவரை யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பட் ஸ்டில் 50% ஆஃப் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா அந்த 1 மில்லியன் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுவோம். ஏற்கனவே கார்ட்லெஸ் ரிச்சர்ட் மிஸ் ஆனப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஆஃபீஸர் வீட்டுக்கு விசாரணை பண்ணப்போ 2 ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்தாங்க. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட லவ்வர். இப்போ என்ன பண்றாங்கன்னா, 2வது முறையா இந்த கொலை வழக்க விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் அந்த கார்ட்லெஸ் ரிச்சர்ட்ங்கிற நபரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. கதவை தட்டுறாங்க. வழக்கம் போல அந்த சின்ன பொண்ணு, 16 வயசு பொண்ணு தான் கதவை திறக்குது. அந்த பொண்ணு கேட்குது, உங்களுக்கு என்ன வேணுங்கிறாரு. கார்ட்லெஸ் ரிச்சர்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. சார் நல்லாவே தெரியும் சார், இந்த வீட்டோட ஓனர் திடீர்னு மிஸ் ஆயிட்டாருன்னு ஏற்கனவே அவர் ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் ஏற்கனவே விசாரணை பண்ணாங்க சார், பட் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கே வரல சார். உண்மையிலேயே எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்மணி சொல்றாங்க. சரி, நாங்கள் உள்ளே வந்து செக் பண்ணிக்கலாமாங்கிறாங்க. வாங்க சாருங்கிறாங்க. அப்போ அந்த லிவிங் ரூமில் சோஃபாவில் ரொனால்டு பெல்லுங்கிற 17 வயசு மதிக்கத்தக்க இன்னொரு ஸ்கூல் பையன் உட்காந்துருக்கான். அந்த ரொனால்டு யாருன்னா, இந்த கிறிஸ்டல்ங்கிற 16 வயசு ஸ்கூல் பொண்ணோட காதலர். ஸோ கிறிஸ்டல், ரொனால்டு இந்த 2 சின்ன பசங்க தான் அந்த வீட்டில் இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த வீட்டோட ஓனர் வந்து மிஸ் ஆயிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பர்சனுக்கு வந்தப்போ அந்த ஆஃபீஸர் என்ன கொஸ்டின் கேட்டாரோ அதே கொஸ்டினை கேட்குறாங்க. இந்த பெண்ணும் அதே பதில் தான் சொல்றாங்க. ஒரு கோர்ட் ஆர்டர் வந்தது, எமர்ஜென்சியா அவர் கிளம்பி போயிட்டாருன்னு. இப்போ அவரோட ரூமை நாங்கள் செக் பண்ணலான்னு திரும்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க. பாருங்க சாருங்கிறாங்க. இப்போ அந்த ரூமை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு சொந்தமான டிராவல் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துட்டு போவாரோ அந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ அவர் உண்மையிலேயே பதைப்பதைப்போடையும் ரொம்ப அவசரமாக ஊரை விட்டு கிளம்பி போனதுக்குரிய தடயமே இல்லை. ஸோ ஏதோ ஒன்று நெருடலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி அந்த வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வரும்போது இந்த கார்ட்லெஸ் ரிச்சர்டுக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ள ஒரு பைசைக்கிள் இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த பைசைக்கிளில் தான் அவர் டெய்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வருவார். பட் எப்போ இவர் காணாமல் போனாரோ அப்போ இருந்து இந்த பைசைக்கிளை யாருமே எடுக்கலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி போன மாதிரி தெரியல. அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டி நார்மலாக நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது அப்படியே அவரோட நார்மல் லைஃப்பை கட் பண்ணியிருக்கு. அதனால தான் எல்லாமே அங்கங்கே அப்படியே இருக்கு. அப்படிங்கிறதுனால சந்தேகப்பட்ட போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 சின்ன பசங்க கிட்டையும் இந்த வீடை ஃபுல்லாக நாங்கள் சோதனை போட போகிறோம், அதுக்கு வந்து நாங்கள் வேரண்டோட வந்திருக்கோம், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியில் இருங்கிறாங்க. உடனே அந்த 2 ஸ்கூல் படிக்கிற பசங்களும் வெளியில் இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கு. ஸோ மொத்தம் ஒரு 12 வால் இருக்கு, சவர் இருக்கு. லிவிங் ரூமில் ஒரு 4-5ன்னு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வால் இருக்கு. அந்த எல்லா செவத்திலையும் போலீஸ் இன்ச் பை இன்ச்சா தேடி பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது கிரைம் நடந்திருக்கா, ரத்த கரைகள் இருக்கானே. பிகாஸ் இந்த கார்ட்லெஸ் ரிச்சர்ட் கொலை செய்யப்பட்டது பிளண்ட் ஃபோர்ஸ் டிராமால தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டிருந்தான ரத்தம் ஃபுல்லா தெரிச்சிருக்கும். அதனால இன்ச் பை இன்ச்சா செக் பண்றாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வெறும் கண்ணில் பார்த்தா தெரியாது, ஏற்கனவே கிளீன் பண்ணிதான். பட் லூமினால்ங்கிற ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணி பார்த்தா நீங்க என்ன கிளீன் பண்ணாலும், சோப்பு தண்ணியை போட்டு அப்ளை பண்ணாலும் உண்மையிலேயே அந்த ரத்தம் எந்த பேட்டர்ன்ல தெரிச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வரும். அந்த ரத்தத்தோட அளவு என்ன, அதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா என்ன, எல்லாமே தெரிய வரும். இப்போ என்ன பண்றாங்க, அந்த எல்லா சவத்திலையும் லூமினால் அடிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது லிவிங் ரூம்ல சோஃபா இருக்கு. அந்த சோஃபாக்கு பின்னாடி வந்து ஒரு செவர் இருக்கு. அந்த செவத்துல லூமினால் அப்ளை பண்ணி பார்த்தாங்கல்ல, எங்க பார்த்தாலும் ரத்தம் தெரித்ததற்குரிய தடயங்கள் இருக்கு. இப்படி அந்த ரத்த கரைகள் அப்படி பரவி இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அதாவது ஒரு மனிதன் அப்படி கையை வச்சிருக்காரு, அப்படியே அவர் கையை கீழே வந்திருக்கு. அந்த பேட்டர்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போதே தெரியுது இந்த வீட்டுக்குள்ள ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு. இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் பிளட் ஸ்பேட்டர் அனாலிசிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, லூமினால் அப்ளை பண்ணி இந்த ரத்தக்கரைகள் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பிளட் ஸ்பேட்டர்ங்கிற கான்செப்டை பற்றி நம்ம நிறைய கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரத்தம் எந்த மாதிரி தெரிச்சிருக்கு, நீ தலையில் அடிக்கும்போது தெரிச்சிருக்கா, கத்தியால் குத்தும்போது தெரிச்சிருக்கா, இல்லை துப்பாக்கியால் சுடும்போது தெரிச்சிருக்கா, இல்லை ஒரு சின்ன ஆப்ஜெக்டை வச்சு அடிக்கும்போது எவ்வளோ தெரிச்சிருக்கோம், இல்லை ஒரு கடினமான இரும்பு கம்பியை வச்சு அடிக்கும்போது எவ்வளோ தெரிச்சிருக்கோம். இப்படிங்கிற மாதிரி பிளட் ஸ்பேட்டர் வந்து ஒவ்வொரு காயத்தோட நேச்சருக்கும் வித்தியாசப்படும். பட் இந்த கிரைம் சீன்ல கார்ட்லெஸ் ரிச்சர்டோட வீட்டோட செவத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ரத்த கரைகள் என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னா, மீடியம் வெலாசிட்டி பேட்டர்ன். அதாவது அந்த ரத்த கரைகள் இருக்கிற ரவுண்டா இருக்கிற ஒரு பேட்டர்ன், அதோட அந்த வித்து எப்படி இருக்குன்னா 1 மில்லிமீட்டர்ல இருந்து 3 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த மீடியம் வெலாசிட்டி பேட்டர்ன் எப்போ வரும் அப்படின்னா, பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா. ஒரு மனுஷனோட தலையிலையோ இல்லை உடம்புலையோ இந்த மாதிரி ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு அடிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு ரத்த கரைகள் செவத்துல தெரிக்கும், இந்த மாதிரி ஒரு வித்துல தெரிக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க.
கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இந்த பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமால 2-3 பேட்டர்ன் இருக்குங்கிறாங்க. அதாவது லோயர் வெலாசிட்டி பேட்டர்ன், மீடியம் வெலாசிட்டி பேட்டர்ன். இப்போ லோயர் அப்படின்னா ஒரு சின்ன வீட்டில் ஒரு சமையலுக்காக ஒரு கரண்டி வச்சுருப்போம், அதை வச்சு ஒரு தலையில் அடிக்கும்போது லேசாக ரத்தம் தெரிக்கும். அதே இது மீடியம் வெலாசிட்டி பேட்டர்னா நல்ல ஒரு மர பேட்டோ ஒரு சின்ன இரும்பு கம்பியால் வச்சு அடிக்கும் போதோ தெரிக்கிறது. இதே ஹையர்ன்னு இருக்கு. ஹையர்னா வேற மாதிரி, அதாவது துப்பாக்கியை வச்சோ இல்லை ஒரு கனமான இரும்பு கம்பி வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்தோம்ல, அந்த ராடை வச்சு அடிக்கும்போது அது வந்து ஹையர் வெலாசிட்டி பேட்டர்ன். ஸோ இப்போ இந்த கிரைம் சீனில் இருக்குது மீடியம் வெலாசிட்டி பேட்டர்ன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன இரும்பு கம்பியை வச்சோ ஏதோ ஒரு பேட்டை வச்சோ ஒரு நபரை இங்கே தாக்கியிருக்காங்க. அப்போ அந்த ரத்த கரைகள் தெரிச்சிருக்குனே. ஸோ இது என்னதான் கிளீன் பண்ணால் கூட லூமினால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி அதோட சாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த சாம்பிளை எடுத்துக்கிறாங்க. அது உண்மையிலே கார்லஸ் ரிச்சர்டுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ அவரோட 2 குழந்தைகள் இருக்கு. ரிவர்ஸ் பெட்டர்னிட்டின்பாங்க. ஒன்று அம்மா அப்பாட்ட இருந்தும் கண்டுபிடிக்கலாம், இல்லை நம்ம குழந்தைகள்ட்ட இருந்தும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த 2 குழந்தைகளோட டிஎன்ஏ சாம்பிளை எடுத்துட்டு இந்த கிரைம் சீனில் அந்த செவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளட் ஸ்பேட்டர்ல இருக்க சாம்பிளை எடுத்து உண்மையிலேயே இந்த ரத்த கரைகள் கார்லஸ் ரிச்சர்டுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வருது. சந்தேகமே கிடையாது, அந்த ரத்த கரைகள் காணாம போன கொலை செய்யப்பட்ட கார்லஸ் ரிச்சர்டுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. ஸோ இப்போ அவரோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்ததுங்கிறத போலீஸால அந்த பேட்டர்னை அங்கங்க லிங்க் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வச்சு தான் அவரை தாக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள கூட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், அந்த காட்டுக்குள்ள கூட்டி போறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா இது ஒரு சிம்பிளான லாஜிக். என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த நபரை கார்லஸ் ரிச்சர்டை காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்குள்ள சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக இறந்து போன ஒரு நபரை கட்டி போடணும்? உயிரோட இருக்க ஒரு நபர் தானே கட்டி போடணும். ஸோ கண்டிப்பாக அந்த காட்டுக்குள்ளே வச்சு அவரை கட்டி போடும்போது உயிரோட இருந்திருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே வச்சு தான் தாக்கப்பட்டிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கலாம்னா, இந்த வீட்டுக்குள்ளே வச்சு தாக்கியிருக்காங்க, அவர் மயக்கமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போயிருக்காங்க, அந்த காட்டுக்குள்ளே வச்சு சங்கிலியில் கட்டி போட்டு மேபி பல நாள் கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் நெருப்பு வச்சு எரிச்சிருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த பேட்டர்ன்லாம் சரியாக இருக்குது. பட் யார் எதுக்காக பண்ணணும்? இவர் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸில் ரிட்டையர் ஆகி வந்த நபர், பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு தெரிஞ்ச எதிரின்னு யாருமே கிடையாது. அப்போ அந்த ஏரியால ரீசெண்டா நிறைய வீடு புகுந்து கொள்ளையடிக்கிற கும்பல் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிறவங்கள அடிச்சு கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போறது, அந்த மாதிரி நிறைய கிரைம் நடந்திருக்கு, அதாவது புளோரிடால. பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த கார்லஸ் ரிச்சர்ட் இருக்க ஏரியால அந்த டயத்துல இந்த மாதிரி அதாவது கொள்ளைக்காரங்கள் கொள்ளை நிகழ்வு வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ரேடியல் மைல் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி பேட்டர்ன்ல எந்த கொலையும் நடக்கலைங்கிறது தெரியுது. இப்போ இந்த வீட்டுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டாருன்னு தெரிஞ்சா கூட யாரு கொலை பண்ணிருப்பா, எதுக்காக கொலை பண்ணிருப்பா அப்படிங்கறதான் புரியாத புதிரா இருக்கு. பட் அட் த சேம் டைம் கார்லஸ் ரிச்சர்ட் காணாம போனப்போ இந்த வீட்டுக்குள்ள யார் இருந்தா? அவர் அந்த வீடை உள்வாடகைக்கு விட்ட ஒரு 16 வயசு பொண்ணு இருந்திருக்கு. அடிக்கடி அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஒரு 17 வயசு காதலன் வந்துட்டு போயிருப்பான். ஒருவேளை இவங்க 2 பேத்துக்கும் கார்லஸ் ரிச்சர்டுக்கும் ஏதாவது கொலைக்கு சம்பந்தம் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. மேபி இருக்கலாம். ஏன் இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் விசாரிக்க வரும்போது 2 சின்ன பசங்களை என்ன சொன்னாங்க, ஒரு கோர்ட் ஆர்டர் வந்தது, இவர் அவசரமா கிளம்பி போனாருன்னு சொன்னாங்கல்ல. ஸோ வீட்டை விட்டு போனாருன்னு இந்த பசங்க சொல்லியிருக்காங்க. பட் இவர் வீட்டுக்குள்ள வச்சுதான் கடுமையா தாக்கப்பட்டிருக்காரு. இப்போ அந்த சின்ன பசங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல நிறைய முரண்பாடு இருக்கிறதுனால அந்த சின்ன பசங்க மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்கு. பட் அப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்கூல் படிக்கிற 15-16 வயசு பசங்க என்னப்பா இப்படியா கொடூரமா கொலை பண்ண முடியும்? பட் அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கும் அப்படிங்கிற பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில தான் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார்லஸ் ரிச்சர்ட்டை யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அந்த 16 வயசு சின்ன பொண்ணு அவங்க காதலர், அந்த ரொனால்டு பெல் அப்படிங்கிற நபர், அவர் ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காரு. இப்போ என்னதான் அவங்களுக்கு அகைன்ஸ்டா டைரக்டான எந்த தடயங்களும் இல்லாம இருந்தா கூட இந்த கொலை நடந்தப்போ அந்த 2 பேரோட ஆக்டிவிட்டி என்னங்கிறத ட்ராக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரொனால்டு பெல்லுங்கிற 17 வயசு பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ரொனால்டு பெல் ஸ்கூலுக்கு வரலங்கிறாங்க.
அந்த ரொனால்டுங்கிற நபர் வந்து ரெகுலரா ஸ்கூல் அட்டென்ட் பண்ற நபர். பட் திடீர்னு ஒரு 5 நாள் லீவ் போட்டது உண்மையிலேயே எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்கிற மாதிரி அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற தலைமை ஆசிரியர் சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த கிரைம் நடந்த அந்த முழு டைமும் இந்த ரொனால்டு பெல் ஸ்கூலுக்கு வராது போலீஸுக்கு வந்து மேலும் மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ரொனால்டு பெல் அப்படிங்கிற நபரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, சார் சம்பந்தப்பட்ட அந்த 5 நாள்ல இந்த ரொனால்டு பெல் என்னோட ட்ரக்கு ஒன்று இருக்கு, அதை வந்து அடிக்கடி வந்து எனக்கு ஏதோ ஒரு உதவிக்கு தேவைன்னு 2-3 டைம் வாங்கிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். அடுத்து இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல நல்ல எக்ஸ்பர்ட். அவனை வந்து இந்த ரொனால்டு பெல் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் வீட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்திருக்கு, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள லாகின் பண்ண முடியல, பாஸ்வேர்ட் செட் பண்ணிருக்கு, அதை வந்து ஹேக் பண்ண சொல்லியிருக்கான். உடனே இவனும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கான், அதை ஹேக் பண்ணவே முடியல. பட் அந்த ஹேக் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர் யாருக்கு சொந்தமானதுன்னா கார்டல் ரிச்சர்ட்ங்கிற ஒரு நபருக்கு சொந்தமானது. அவரோட நேம் தான் அந்த லேப்டாப்பில் வருது. பட் இந்த பசங்களால் அதை கிராக் பண்ண முடியல. ஸோ இந்த பையனும் அதை பற்றியான தகவலை சொல்கிறான். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கார்டல் ரிச்சர்ட் கொலை செய்யப்படுறப்போ இந்த பசங்களோட ஆக்டிவிட்டி நிறைய சந்தேகத்தை கலப்புது. அவரோட லேப்டாப்பையே ஹேக் பண்ண முயற்சி பண்ணதுனால இப்போ இந்த கிறிஸ்டல் மேலேயும் கிறிஸ்டலோட காதலர் ரொனால்டு பெல்ங்கிற நபர் மேலேயும் அளவுக்கு அதிகமான சந்தேகம் ஏற்படுது. இப்போ போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. அதாவது எந்த இடத்துல வச்சு உடடி ஏரியாக்குள்ள இந்த கார்டலோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாத்திட்டையும் விசாரிக்கும் போது ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ 2 சின்ன பசங்க சார் இந்த உடடி ஏரியாக்குள்ள இருந்து வந்ததை நான் பார்த்தேன், வந்து ஒரு கார்ல ஏறி போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த காரை பற்றியான ஏதாவது ஒரு தகவல் இருக்கா, யூனிக்கான ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமானா? எனக்கு நல்லா தெரியும் சார், அந்த காரோட பின் கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு. ஸோ சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா அப்படி செலோ டேப்பை வச்சு ஒட்டிக்கிட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. சில சமயம் கண்ணாடி ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சுன்னா அந்த கண்ணாடி ரீப்ளேஸ் பண்ண அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா சும்மா ஒரு தார்பாயை ஒட்டி ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த காரோட பின்னாடி கண்ணாடிகள் உடஞ்சிருக்கு. அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த டஸ்ட்பின் வச்சுருப்போம்ல ஒரு கவர் பிளாக் கலரில், அந்த டஸ்ட்பின் கவரை வச்சு அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் இந்த காதலர் ரொனால்டு பெல்ங்கிற நபரை விசாரணைக்கு கூப்பிடும்போது அவர் ஒரு காரில் வந்தார். அந்த காரும் இந்த உடடி ஏரியால அந்த ஏரியால இருக்க பெண்மணி பார்த்த காரும் அப்படியே ஒத்து போகுது. அதாவது இந்த ரொனால்டு பெல்லுங்கிற காதலரோட அந்த காரோட பின் கண்ணாடி உடைஞ்சிருக்கு, அதை கவர் பண்றதுக்காக அவர் வந்து ஒரு டஸ்ட்பின் கவரை வச்சு போட்டிருக்காரு. இப்போ போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த காரை ஃபுல்லாக செக் பண்றாங்க. ஒருவேளை இந்த காருக்குள்ள தான் அந்த கார்லெஸ் ரிச்சரோட உடலை எடுத்துட்டு வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணாங்களான்னு ஃபுல்லா அந்த காரை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த காருக்குள்ளே எதையுமே கண்டுபிடிக்க முடியல. நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த தடையும் கிடைக்கலன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 15 வயசு பொண்ணும் 16 வயசு பையனும் தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த தடயத்தையும் போலீஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். இதை வச்சு அந்த 2 பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போனால் ஏற்கனவே 18 வயசு கீழே இருக்கு, ஈஸியாக வந்து அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே இந்த வழக்கை தீர்க்க முடியுமா இல்லையான போலீஸ் விழிப்புதிங்க இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கேஸ்ல சும்மா சூப்பரான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பையன் கால் பண்ணுறான். அவனுக்கு ஒரு 16 வயசு ஸ்கூல் படிக்கிற பையன். அவன் என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் இந்த மாதிரி கார்டல் ரிச்சர்டுங்கிற ஒரு நபரோட கொலை வழக்கை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கீங்களே, எனக்கு அதை பற்றியான தகவல் தெரியும், ஆனால் என்னோட பர்சனல் டீட்டெயில் எதையும் சொல்ல மாட்டேன், அனானிமஸாக உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், அதை வச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த கேஸை உங்களால் சால்வ் பண்ண முடியுங்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. அந்த பையனை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸரும் போகிறாங்க. அந்த பையன் நிற்கிறான். அப்படி காருக்குள்ளே உட்கார வச்சு கேட்குறாங்க, தம்பி சொல்லுப்பா நீ எங்கேருந்து வர்ற, என்ன பண்ணுறேன்னு கேட்டால், சார் நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, எனக்கு ரேனே லிங்க்ஸுங்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்கா சார், அந்த பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது, எங்களோட கூட படிக்கிற பொண்ணு தான். போன மாதம் அந்த பொண்ணு என்கிட்ட விளையாட்டாக ஒரு வார்த்தையை சொன்னா சார், அதாவது ரேனேங்கிற அந்த பெண்ணும் அந்த பெண்ணுக்கு வந்து கிறிஸ்டலுங்கிற இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் அந்த கிறிஸ்டலோட காதலர் ரொனால்டு பெல் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து கார்டல் ரிச்சர்டுங்கிற ஒரு நபரை நாங்கள் கொலை செய்ய போகிறோம், அதுக்கு பக்காவாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. இவன் என்ன நினச்சிட்டான், ஏதோ இந்த பொண்ணு விளையாட்டுக்கு சொல்லுதுன்னு. இவனும் சும்மா விளையாட்டாக ஏதோ ஸ்டோரி மாதிரி கேட்டிருக்கான். எப்படி கொலை பண்ண போகிறீங்கன்னா, அந்த கார்டல் ரிச்சர்ட் இருக்கான்ல, அவன் ரொம்ப நாளாகவே என்னோட ஃப்ரெண்டு கிறிஸ்டலுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான்,
என்னதான் ரூமை உள்வாடைக்கு விட்டா கூட என்னோட ஃப்ரெண்டு மேல ஒரு சின்ன கண்ணு இருக்கு, என்னோட ஃப்ரெண்டை அடையறதுக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட போறோம். ஈவன் இந்த கிறிஸ்டலோட காதலர் ரொனால்டுக்குமே அந்த கார்டல் ரிச்சர்ட் மேல ரொம்ப கோபம் இருக்கு. ஸோ நாங்க எல்லாம் சேர்ந்து அவனை கொலை பண்ண போறோம் அப்படின்னு ஏதோ பிக்னிக் போற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பையனும் அதை ஏதோ ஜோக்கு சொல்லுதுன்னு நினைச்சு விட்டுட்டான். பட் ஒரு மாசம் கழிச்சு எப்போ இந்த உடல் கண்டுபிடிக்கும் போது இவனுக்கு பகீர்னு ஆச்சு. அதே மாதிரி இந்த கார்டல் ரிச்சர்ட்ங்கிற நபர் கொலை செய்யப்பட்டதுனால இப்போ எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறான். ஸோ இப்போ இந்த கேஸில் ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த கிரைம்ல 2 பேர் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சா, பட் இப்போ ரேனே லிங்க்ஸ்ங்கிற இன்னொரு 15 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணும் இன்வால்வ் ஆயிருக்கிற தடயம் கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரேனே லிங்க்ஸ்ங்கிற 15 வயசு பொண்ணை விசாரணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணுகிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, இங்க பாருமா, எங்களுக்கு உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான், எங்களுக்கு எல்லா தடயமும் இருக்கு, நீங்க 3 பேரும் சேர்ந்து தான் கார்டல் ரிச்சர்ட்டை கொலை பண்ணீங்கன்னு தெரியும். இப்போ நீ உண்மையை சொல்லல அப்படின்னா உனக்கு கடுமையான தண்டனை தரப்படும். இல்ல நீ அப்ரூவரா மாதிரி உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்னா உனக்கு குறைவான தண்டனை வாங்கி தர்றதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஒரு டீல் பேசுறாங்க. இந்த பெண்மணிக்கு அந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இதுக்கு தெரியும் மாட்டிக்கிட்டோம். சரி ஓகே சார், நான் சொல்லிடுறேன், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கார்டல் ரிச்சர்டை கொலை பண்ணோம். எதுக்கு கொலை பண்ணீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு கிறிஸ்டல் வந்து இந்த கார்டல் ரிச்சரோட வீட்டில் இந்த ரூமில் உள்வாடகைக்கு தங்கியிருந்தான். அவன் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவன். ஸோ எப்போல்லாம் என் ஃப்ரெண்டு தனியாக இருக்கும்போது கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க முயற்சி பண்ணுறான். பல டைம் தவறாக நடக்கக்கூட முயற்சி பண்ணியிருக்கான். எப்படியாவது இந்த கிறிஸ்டலை அடைஞ்சு தீரணும்னு அவன் முயற்சி பண்ணியிருக்கான். அதுவும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு பல முறை அந்த சாதகம் கிடைச்சிருக்கு. பட் என்னோட ஃப்ரெண்டு வந்து தொடர்ந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்திருக்காங்க. இதை பற்றி அவங்களோட காதலர் ரொனால்டு பெல்லுங்கிற இன்னொரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவனுக்கு ரத்தம் கொதிக்குது, தன்னோட காதலி கிட்ட ஒருத்தர் இப்படி பேசுறானே அப்படின்ட்டு. அதனால அவனுக்கும் இந்த கார்டல் ரிச்சர்ட் மேல கோபம் இருந்திருக்கு. இதை பத்தி இவங்களோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரேனே கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ 3 பேரும் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்றாங்க. இவன் உண்மையிலேயே நம்மளுக்கு சரியா வரமாட்டான், என்னைக்குனாலுமே இவனால பிரச்சனை தான். ப்ளஸ் இப்போ நம்ம வீடை காலி பண்ணிட்டு போகிறது ரிஸ்க் தான், தெருவில் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவனை கொலை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடை நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம். இவனுக்குன்னு யாருமே இல்லை, இவனை யாரும் தேடவும் மாட்டாங்க. இவன் டிவோர்ஸ் ஆனவன், பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இவனை கழட்டி விட்டாங்க. இவனை கொலை பண்ணிட்டா நல்ல அந்த வீட்டில் இருக்கலாம், இவன் நிறைய இவனோட பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சரி கொலை பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் இந்த 3 ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்து அவனை எப்படியாவது ஏமாத்துறாங்க. அதாவது கிறிஸ்டலும் இந்த ரேனே லிங்க்ஸுங்கிற பெண்ணும் அவங்கிட்ட கொஞ்சம் ஆசையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை ஏமாத்தி அவனை அப்படி டைவர்ட் பண்ற நேரத்தில் பின்னாடி கூடி இந்த காதலர் ரொனால்டு பெல் வந்து ஏதோ ஒரு கம்பியை வச்சு அடிச்சு கொலை பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அதுக்கு தேதி குறிக்கப்படுது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் லிவிங் ரூமில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வெளியில் போன கார்டல் ரிச்சர்ட் வர்றான். அப்போ அந்த கிறிஸ்டல் என்ன பண்ணுது, அவங்ககிட்ட போய் அப்படி வலிஞ்சு பேசுது. கார்டல் எங்கே போகிறீங்க, வாங்க நம்ம கூட சோஃபாவில் உட்காருங்க, டிவி பாருங்கிற மாதிரி கூப்பிடுது. இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. எப்போ பக்கத்தில் போனாலும் எரிஞ்சு விழுவா, தள்ளி போவா. இன்னைக்கு என்னடா அவளே டிவி பார்க்க கூப்பிட்றா, ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினச்ச மாதிரி நடக்க போதோ அப்படின்னு இவனும் போய் சோஃபாவில் உட்காரான். ஸோ இப்படி நடுவில் அப்படி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் கிறிஸ்டலுங்கிற 16 வயசு பொண்ணு, இந்த பக்கம் ரேனேங்கிற 15 வயசு பொண்ணு, 2 பேரும் அவங்க கூட ஜாலியாக இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ பின்னாடி இருந்து ரொனால்டு பெல்லுங்கிற அந்த காதலர் ஒரு சின்ன இரும்பு கம்பி எடுத்து தலையில ஒரே அடி. அப்பதான் லிவிங் ரூம்ல அந்த பிளட் ஸ்பாட்டர் தெரிச்சிருக்கு. இவன் அப்படியே அந்த கார்டல் ரிச்சர்ட்ஸ் வந்து கையை அப்படியே செவத்தில் வச்சிருக்காரு. அப்போதான் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ல அதில் பதிஞ்சிருக்கு. இப்போ கார்டல் ரிச்சர்ட்ஸ் மயக்கமாயிட்டான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெட்ஷீட்ல கார்டல் ரிச்சர்ட்டோட அந்த உடம்பை ஃபுல்லாக சுற்றுறாங்க. அவர்கிட்ட இன்னும் உயிர் இருக்கு. அப்போ கையில் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு இரும்பு செயின், அதுக்கப்புறம் ஒரு டக் டேப்பு இவனை கட்டி போட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு உடடி ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க இவனோட காரில் வச்சு. அப்படி காரில் வச்சு உள்ளே போய் ஒரு மரத்தில் இப்படி கையை 2ஐயும் பின்னாடி அந்த இரும்பு சங்கிலியால் கெட்டி இவன் சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கார்டல் ரிச்சரோட வாயில் ஃபுல்லாக டக் டேப்பை பொத்திடுறாங்க. அதுக்கப்புறம் கையில் எடுத்துகிட்டு வந்த ஒரு பேட்டால் தலையிலேயே அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு எங்கே பார்த்தாலும் ரத்தம், கடுமையான காயம் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்க, சரி ஓகே இவன் செத்து போகட்டும், இங்கேயே செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிருக்காங்க. மறுநாள் வந்து ஒரு டவுட் ஆயிடுச்சு, உண்மையிலேயே இவன் செத்து போயிருப்பானா இல்லை ஏதோ உயிர் பழச்சிருப்பானா அப்படின்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்பவும் இந்த கார்டல் ரிச்சர்ட் சாகலை, உயிருக்கு போராடிட்டு இருக்கான். என்னடா இவன் இன்னும் சாகலைன்னு என்ன பண்ணுறாங்கன்னா,
நிறைய எரிபொருள் வாங்கிட்டு வந்து அவர் மேலே ஊற்றி நெருப்பு வச்சுறாங்க. ஸோ இந்த டைம் இவன் கண்டிப்பாக செத்து போயிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ட்ரக்கை வாங்கிட்டு வந்திருக்கான், அதில் தான் எட்டு வந்திருக்கானுங்க. ரெண்டாவது டைம் உண்மையிலேயே உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்க்குறப்ப தான் இவனோட காரில் வந்திருக்காங்க. அந்த கதவுகள், கண்ணாடி கதவுகள் உடஞ்ச காரில் அப்போதான் ஒரு பெண்மணி பார்த்துருக்காங்க. இப்போ நெருப்பு வச்சுட்டு வந்துட்டானுங்க. அப்பாடி இனிமேல் இவன் நிம்மதியாக செத்து போயிடுவான்டா அப்படின்னு போயிருக்காங்க. மறுநாள் ஒரு சின்ன டவுட் வருது, எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு மூணாவது நாளும் போய் பார்க்குறாங்க. அப்பவும் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஒரு முழங்கல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, இன்னும் சாகலைன்னு. இவங்க 3 பேத்துக்கும் பயங்கர கடுப்பாச்சு. டே நீ சாகவே மாட்டையாடா, என்னடா இது தலையில் எப்படி அடிச்சிருக்கோம், நெருப்பு வச்சு கொளுத்திருக்கோம், நீ இன்னும் சாக மாட்டேயானா, இருடா வர்றேன் அப்படின்னு இவங்க 3 பேரும் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே போய் இந்த மட்டன் சிக்கன்லாம் வெட்டுறதுக்கு ஒரு பெரிய கத்தி, அந்த கத்தியை வாங்கிக்கிறாங்க. அந்த கத்தியை ஒரு 3 கத்தி வாங்குறாங்க. வாங்கிட்டு திரும்ப அந்த கிரைம் சீனுக்கு வந்து இந்த டைம் நீ தப்பிக்கவே முடியாதுன்னு கழுத்திலே வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பசங்க வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த கத்தியை நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த சிக்கன் மட்டன் வெட்டுற கத்தியை நல்லா க்ளீன் பண்ணி எந்த ஷாப்பில் போய் வாங்கினாங்களோ அந்த ஷாப்லேயே போய் ரிட்டர்ன் பண்ணியிருக்கானுங்க. இந்த சிசிடிவி காட்சிகளை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கத்தி வாங்கினது, அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணதுன்னு பாருங்களேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கடையில் கத்தி வாங்கிட்டு கொலை பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது ஒவ்வொரு கத்திக்கும் ஒரு இன்வாய்ஸ் ஆர்டர் இருக்கும்ல. இப்போ போலீஸ் அந்த இன்வாய்ஸ் ஆர்டர் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க ரிட்டர்ன் பண்ண கத்தியை யார் வாங்கிட்டு போயிருக்கான்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக இன்னொரு நபர் வாங்கிட்டு போயிருப்பார்ல. உடனே அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி இந்த கத்தியை வாங்கிட்டு போன நபரோட வீட்டுக்கு போகிறாங்க. லக்கிலி அந்த நபர் வந்து அது வரைக்கும் அந்த கத்தியை யூஸ் பண்ணவே இல்லை, புதுசாக வாங்கினது. உடனே ஃபாரன்சிக் டீம் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அதில் ஏதாவது ரத்த கரைகள் இருக்கான்னு பார்க்குறாங்க. இருந்துச்சுன்னா இதால தான் காட்லர் ரிச்சர்ட் கொலை செய்யப்பட்டாருன்னு நம்மளால் நிரூபிக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போலீஸ் எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஈவன் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை கண்டுபிடிச்சா கூட அந்த கத்தியில எந்த ஒரு ரத்த கரைகளையும் கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த கத்தியை இவங்க வாங்கினாங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதே டயத்தில் இவங்க கத்தியை வாங்கினது, ரிட்டர்ன் எல்லாமே வந்து அந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அதுவும் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. மேலும் ரேனே லிங்க்ஸ்ங்கிற இந்த பெண்மணி கன்ஃபெஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த உடலை ஃபுல்லா நாங்க கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காட்லர் ரிச்சர்டுக்கு சொந்தமான எல்லா பொருளையும் குப்பை தொட்டியில தூக்கி போட்டோங்கிறாங்க. பட் அந்த குப்பை தொட்டியில தூக்கி போட்டு இப்போ 1.5 மாசம் இருக்கும், எல்லாமே கிளியர் பண்ணிருப்பாங்க, எதுவும் கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஃபார்ச்சுனேட்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காட்லர் ரிச்சர்டுக்கு சொந்தமான ஒரு ஐடி கார்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பசங்க என்ன பண்றாங்க, இவரை கொலை பண்ணி முடிச்சுட்டு இவருக்கு சொந்தமான பொருளை டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது குப்பை தொட்டிகளை போடும்போது ஒரு ஐடி கார்டு மட்டும் கீழே கிடந்திருக்கு. அதை லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் 2 மாசத்துக்கு அப்புறம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ரேனே அப்படிங்கிற இந்த பெண் கொடுத்த கன்ஃபெஷனை வச்சு இதுல ஆக்சுவல் கிரைம்ல இன்வால்வ் ஆன அந்த கிறிஸ்டலுங்கிற 16 வயசு பொண்ணையும், ரொனால்டு பெல்லுங்கிற அவங்க காதலர் 17 வயசு அந்த நபரையும் 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த 2 பேரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. சரி சார், நாங்க ஒத்துக்கிறோம், ரேனே சொன்ன மாதிரி நாங்க தான் கொலை பண்ணோம், தலையில் அடித்தோம், தூக்கி போட்டோம், சங்கிலியால் கட்டினோம், நெருப்பு வச்சோம், கொடுமைப்படுத்தினோம், கழுத்தை கத்தியால் கட் பண்ணோம், எல்லாமே நாங்கள் தான் சார் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. பட் மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேனேங்கிற பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணா, அவனுக்கு பாடம் புகத்துறதுக்காக இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த மோட்டிவ் வந்து போலீஸுக்கு வந்து சரியான மோட்டிவாக தெரியல. பிகாஸ் உண்மையிலேயே ஒரு வீட்டில் ஓகே ஒரு நபர் தங்கியிருக்காரு, ஒரு 15 வயசு பொண்ணு உள் வாடகைக்கு வந்திருக்கு. அப்போ அந்த நபர் தவறாக நடக்க முயற்சி பண்ணால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கணும். பட் எதுக்காக இவ்வளவு கொடூரமாக ஒரு நபரை கொலை பண்ணணும்? ஸோ கண்டிப்பாக மேபி காட்லர் ரிச்சர்ட் இந்த பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணிக்கலாம். பட் அது மட்டும் கிடையாது காரணம். இந்த நபர்கிட்ட இருந்து பலவிதமான விஷயங்களை அவங்க அடைய முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த வீடை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறது, ரெண்டாவது அவர் வச்சிருந்த பொருள், பணம் எல்லாத்தையும் இவங்க நிறைய விஷயங்களை திருடி அந்த மாதிரி காட்லர் ரிச்சர்டுங்கிற ஒரு நபர் இருந்தாரு அப்படிங்கிற ஐடென்டிட்டியை அழிக்க முயற்சி பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள இவங்க ஏற்க முயற்சி பண்ணிக்கலாம். பிளஸ் இவர் ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்ததுனால இவருக்கு அங்கிருந்து நிறைய பென்ஷன் பணம் கூட வரலாம். அப்ப திங்க் பண்ணி பாருங்க, இந்த வீட்டுக்கு தான் பென்ஷன் வந்துட்டு இருக்கோம், இப்போ அவர் இல்லை, இந்த வீடு இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த காட்லர் ரிச்சர்டை தேடி யாருமே வரப்போறது இல்லை, அப்போ ஆப்வியஸ்லி அவர் வீடையும் அனுபவிக்கலாம், அவரோட பணத்தையும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு மோட்டிவும் இதுக்கு பின்னாடி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், என்ன மோட்டிவா இருந்தா கூட காட்லர் ரிச்சர்டை கொலை பண்ணி இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தின குற்றத்துக்காக இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு போகுது.
அதுல ஏற்கனவே வந்து அப்ரூவரா மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்த ரேனேங்கிற அந்த பெண்மணிக்கு போலீஸ் போட்ட அக்ரிமெண்ட் படி குறைவான தண்டனை கொடுக்குறாங்க. 10 வருடங்கள் மட்டும் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுல முதன்மை குற்றவாளியா இருக்கிற கிறிஸ்டல் ரொனால்டு பெல், என்னதான் இவங்க 2 பேத்துக்கும் 18 வயசுக்கு குறைவா இருந்தா கூட இவங்க பண்ண கிரைமோட நேச்சரை வச்சு இவங்களை அடல்ட்டா, அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அடல்ட்டா கன்சிடர் பண்ணி தான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது இது ஒரு பயங்கரமான கொடூரமான கிரைம் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு இந்த 2 பேத்துக்கும் பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஈவன் நம்ம ஊர்ல மட்டுமல்ல, நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா சட்டத்திட்டம் வயசை பொறுத்து இருக்கும். பட் அமெரிக்கா மாதிரி கண்ட்ரில நான் பார்த்த நிறைய கேஸ்ல எப்படி இருக்குன்னா, ஓகே வயசும் ஒரு ஃபேக்டர் தான், பட் நீ என்ன மாதிரி கிரைம் பண்ற, அந்த கிரைமோட நேச்சர் என்ன. ஒரு 15-16 வயசு பசங்களால ஒரு நபரை 35 வயசு நபரை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண முடியுது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வயசை மட்டும் கன்சிடர் பண்ணிக்க கூடாது. அவங்க பண்ண அந்த கிரைமோட நேச்சரையும் அந்த கிரைமோட கொடூரத்தனத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் சொல்லி தான் இந்த 2 பேத்துக்கும் இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கடைசியாக படித்து பார்த்த வரைக்கும் இதில் 10 வருடங்கள் சிறை தண்டனைக்கு அப்புறம் ரேனேங்கிறத அப்ரூவர் வெளியில் வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு காதலரோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈவன் இந்த கிறிஸ்டல் ரொனால்டு பெல் 2 பேரும் பலமுறை பரோலுக்கு அப்ளை பண்ணா கூட எல்லா அப்பீலும் டினை செய்யப்பட்டு இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் சிறையில் தான் இருக்காங்க. உண்மையிலேயே ஃபாரன்சிக் டீம், போலீஸ் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணி இந்த கிரைமை சால்வ் பண்ணா கூட இதில் கொஞ்சம் ஒரு முரண்பாடான தகவல் இது யாருக்குமே இன்னும் பிடிபடல. ஈவன் என்னாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதாவது இந்த உடலை கண்டுபிடிக்கும் போது அதில் நிறைய பூச்சிகள் நெருப்புல கருகி இறந்திருக்கு. அப்போ போலீஸோட அனுமானம் என்னன்னா, இந்த உடல் 2 வாரம் டீகம்போஸ் ஆயிருக்கு, பட் அதுக்கப்புறம் தான் வந்து நெருப்பு வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பூச்சிகளும் அதில் இறந்து போயிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, முதல் நாள் வந்து அவர் தலையில அடிச்சு கட்டி போட்டு போறாங்க, 2வது நாள் நெருப்பு வச்சுட்டு போறாங்க, 3வது நாள் தான் அவரோட கழுத்தை கட் பண்ணி ஆக்சுவலா அவர் அப்பதான் இறந்து போறாரு. இதுக்கப்புறம் அவங்க இந்த கிரைம் சீனுக்கு வரவே இல்லை. பட் இந்த பூச்சிகள் எப்போ வந்தது, எப்போ அவரோட உடம்புல இருக்க நெருப்புகள்ல கருகி போச்சு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் இந்த நெருப்பு வச்சதுக்கு அப்புறம் கூட உறுதியா இருந்திருக்காரு. ஸோ அதனால இந்த டைம்ல வந்து யாராலுமே சரி அதை கிளியரா சொல்ல முடியல எப்போ இந்த பூச்சிகள் அவரோட உடம்புல வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. மேபி இப்படி கூட நடந்திருக்கலாம். முதல் நாள் அவர் தலையில் அடிபட்டு பயங்கரமான காயத்தில் இருக்கும், நிறைய ஓப்பன் வூண்ட் இருந்திருக்கும். அந்த ஓப்பன் வூண்டில் நிறைய பூச்சிகள், காட்டுக்குள்ள நிறைய பூச்சிகள் இருக்கும். அந்த ஓப்பன் வூண்டிலேருந்து வர்ற அந்த அமிலத்தையும் அந்த இதையும் ஃப்ளஷையும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கலாம். அடுத்த நாள் நெருப்பு வைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சிகள் இறந்து போயிருக்கலாம். ஸோ என்னோட அனுமானம், அவரோட உடம்பு டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் வந்த பூச்சிகள் இது கிடையாது. அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரோட உடம்புல ஏற்பட்ட காயத்தை சாப்பிட்றதுக்காக வந்த பூச்சிகளாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே இந்த கேஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது. அவ்வளவு கொடூரமான கிரைம் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த கிரைமை யார் பண்ணா அப்படிங்கிறத ரொம்ப டைஜஸ்ட் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. ஒரு 15 வயசு பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு, ஒரு 17 வயசு பையன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விக்டிமோட பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம். அந்த விக்டிம் வந்து இந்த பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காரு, வாடகைக்கு இருக்கனால 2 பேரும் தனியாக இருக்கனால அவர் அட்வான்டேஜ் எடுக்க முயற்சி பண்ணிக்கலாம். இது நடந்திருக்கும். அது வந்து அந்த நபர் மேலே தப்பு தான். பட் அதுக்காக அந்த நபரை இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணது, அதுவும் வந்து இப்படி திங்க் பண்ணி பார்க்கலாம். அந்த நபர் தவறாக நடக்க வராரு, இந்த பெண்மணி ஏதோ ஒரு பதட்டத்தில் கொலை பண்ணிட்டாங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லலாம். இது செல்ஃப் டிஃபென்ஸ் கிடையாது. பல நாள் பிளான் பண்ணி, பக்காவாக பிளான் பண்ணி தலையில் அடிக்கிறோம், இங்கே தூக்கிட்டு போகிறோம். அந்த நபர் மேலே அவ்வளோ ஒரு கோபமும் ஒரு வெறியும் இந்த 3 பேத்துக்குமே இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக அந்த நபர் வந்து இந்த பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அதுக்காக மட்டும் இந்த கொலை நடந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஃபினான்ஷியல் மோட்டிவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஒரு டீனேஜ் பசங்களால, ஒரு 15 வயசு ஸ்கூல் படிக்கிற பசங்களால எப்படி இந்த கிரைமை பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பட் அதே டயத்தில் இந்த கார்டலுங்கிற நபர் அனுபவித்த வலியையும் வேதனையும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் தலையில அடிச்சு, உடம்புலாம் அடிச்சு, பல இடத்துல ஃப்ராக்சர் இருக்கு, காட்டுக்குள்ள கட்டி போட்டிருக்காங்க, நடு காட்டுக்குள்ள. அப்ப எவ்வளவு பூச்சிகள் வந்து அவரை தொந்தரவு பண்ணிருக்கும், வலியும் வேதனையோட இருந்திருப்பாரு. இதை தாண்டி 2வது நாள் அவர் உயிரோட இருக்கும்போதே நெருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, அப்போ இறந்து போனா கூட அந்த வலியோட போயிருக்கோம். பட் அந்த நெருப்புலையும் அவர் இறந்து போல அப்படின்னா, ஏற்கனவே உடம்புல ஏற்பட்ட காயம், இப்ப நெருப்புனால ஏற்பட்ட காயம், அந்த ஒரு இரவு எவ்வளவு வலி மிகுந்த இரவா இருந்திருக்குங்கிறத கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல. இதுக்கப்புறம் தான் 3வது நாள் வந்து அந்த கழுத்தெல்லாம் கட் பண்ணி இந்த பசங்க கொலை பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த கார்டலுங்கிற நபரோட இறுதி நிமிடங்கள்
அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு. நான் இந்த கேஸ் மட்டுமல்ல, நிறைய கேஸ்ல சொல்றேன், வன்முறை எதுக்குமே தீர்வாகாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட கிரைம் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனை தான் உண்டு பண்ணுங்கிறது யாருக்குமே புரியல. இந்த 15 வயசு பையங்க என்ன தைரியத்துல அந்த வீட்டில் ஒரு ஏற்கனவே வந்து மிலிட்ரியில வேலை பார்த்த, ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்த ஒரு நபரை கொலை பண்ணிட்டு ஜாலியா அந்த வீடை டேக் ஓவர் பண்ணிட்டு நம்ம நாட்டில் இருக்கலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. அது எப்படி தேடாம இருப்பாங்க? எப்படி இந்த உடல் கிடைக்காம இருக்கும்? ஈஸியா ட்ராக் பண்ணி வந்துருவாங்களே, நாளைக்கு நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலில் இருக்கணுமே அப்படிங்கிற பதட்டம் இல்லையா? இது எல்லாமே வந்து எமோஷனலா யோசிக்காம பண்றதா இந்த மாதிரி கிரைம் ஆக்சுவலி. இல்லைன்னா ரெண்டாவது வந்து ஒரு அசாத்திய தைரியம் இருக்கும், நம்ம இதெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிட்டா நம்ம மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பட் கண்டிப்பா அது கிடையாது. நான் நிறைய கேஸ்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடயங்களும் 1000 கதைகள் சொல்லும். ஏதாவது ஒரு சின்ன தடயம் கிடைச்சா போதும், ஒரு திறமையான போலீஸ் அதிகாரியா இருந்தா அப்படி நூல் பிடிச்சு ஈஸியா வந்துருவாங்க. ஸோ அதனால நம்ம கிரைம் பண்ணிட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ வன்முறை எதுக்குமே தீர்வாகாது. என்ன கேட்டா அந்த நபர் இந்த பெண் கிட்ட தவறா நடந்தா இதை ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிரு, உன்னை யார் ஸ்டாப் பண்றா? ஸோ அதுக்காக இன்னொரு பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து கொலை பண்ணுவியா? ஸோ மேபி நம்ம இந்த மாதிரி கிரைம் பண்றவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளவுதான் சின்ன ப்ராப்ளம், அதுக்கு வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்றேன்னு இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. பாருங்க, வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலில் இருக்கணும். 16 வயசு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிற வயசுல வாழ்க்கை ஃபுல்லா இவங்க ஜெயிலில் இருக்கணும். பாருங்க, இவங்க எமோஷனலா எடுத்த முடிவுனால என்ன ஆயிருக்கு பாருங்க. ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங், வன்முறை எதற்கும் தீர்வாகாது. ஸோ எந்த கிரைம்லையும் நம்ம ஈடுபடாம அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் வழிமுறை பேசி தீர்க்கிறது, அப்படி இல்லைன்னா விலகி போறது, இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி வழக்குலேருந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம் நான் நினைக்கிறோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.